ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் தமிழ். 90% பேர் எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாமல் படிச்சுட்டு ஏதோ ஒரு ஐடி கம்பெனி ஜாப்பில் போய் வேலை பார்த்து அப்படியே உங்கள் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு வருவீங்க. நீங்கள் அந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். உங்களை காட்டிலும் பெட்டராக வேறு ஏதாச்சும் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த நியூ எம்ப்ளாயை போட்டுருவாங்க. அதே இது நீங்களே சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்கள வந்து எப்படி தூக்குவாங்க? நீங்க தானே மத்தவங்கள வேலைய விட்டு தூக்குவீங்க. அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து சக்சஸ் அடையலாம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும். யாருக்காண்டியும் வந்து கை நீட்டி நிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் இதுல சொல்ல வரேன். சரி, நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு அப்படின்னா, நான் சொல்ற ஒரு 10 ஸ்டெப்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த 10 ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு பிசினஸ் மேனா ஆயிரலாம். பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னா, நான் சொல்ல சொல்ல வந்து நீங்களும் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. என் கூடயே வந்து ட்ராவல் ஆகி வாங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்ப உங்க வீட்டு சைடு ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஆப்போசிட் சைடு தான் நீங்களும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. ஆனா, எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே போறாங்க. ஆனா, உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கஸ்டமர்ஸ் யாரும் வந்து அவ்வளவா வரமாட்றாங்க. ரொம்ப ரேரா தான் வராங்க. அடுத்து வந்து நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க. ஏன் அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மட்டும் மக்கள்ஸ் எல்லாம் வராங்க? ஏன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்றாங்க? ஏன் அவங்க ஏதாச்சும் ஆஃபர்ஸ் விடுறாங்க? ஏன் வந்து அவங்க ஏதாச்சும் ஒண்ணு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லி இலவசமா ஏதாச்சும் பண்றாங்களா? அப்படின்றத பத்தி ரிசர்ச் பண்றது தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த மாரி ரிசர்ச் பண்ணிட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர காட்டிலும் நம்ம பெட்டரா பண்ணா தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அப்ப வந்து ஒண்ணு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ. அந்த மாரி மக்களே நம்ம பக்கம் ஈர்க்கிற மாரி விஷயங்களும் செய்றது பேரு தான் மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோருக்கு வந்து அதிகமா வர ஆரம்பிச்சுருவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இல்லாத காட்டிலும் அதிக ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு குடுக்கும். நம்பர் 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பிளான். என்னோட ஃபேவரட் டயலாக் என்னதான் இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த டயலாக்கு பிசினஸ்க்கும் பொருந்தும். பிசினஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். பிளான் பண்ணாம எடுத்தோம் கவுத்தோம் பண்ணோம்னா, அது பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ல தான் போய் முடியும். பிசினஸ் பிளான் அப்டின்னா, நம்ம எதுக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம்? நம்ம ஏன் வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எதனால வந்து இந்த பிசினஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு? அப்படின்ற பத்தி சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பிளான்ல தான் வரும். உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி மூலியமா பிசினஸ் பிளான் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நீங்க வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு கிளம்ப போறீங்க. உங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான கார்ஸு, தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட தான் நீங்க வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல போயிட்டு இருக்கீங்க. நைட் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி போல நீங்க டிராவல் ஆகி போயிட்டு இருக்கீங்க சென்னைக்கு. அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறப்ப, திடீர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூட் மறந்து போய் தப்பான வழியா வந்து நீங்க போயிடுறீங்க. அதே இது உங்க கையில வந்து ரோட் மேப் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கரெக்ட்டான வழியா வந்து சென்னைக்கு போயிடுவீங்க. மேப்ப பார்த்து பார்த்து. எங்கேயும் வந்து மிஸ்ஸும் ஆக மாட்டீங்க. அதே மாரி தான் பிசினஸ் அப்படின்ட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கையில வந்து பக்காவான பிளான் இருக்கணும். பிளான் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து எங்கேயும் வந்து திரும்பாம கரெக்ட்டான வழியா வந்து பிசினஸ்ல போய் சக்சஸ் அடைய முடியும். அப்படி பிளான் எதுவும் இல்லாட்டி, நீங்க வந்து கண்டிப்பா வந்து பிசினஸ்லேருந்து மிஸ் ஆயிருவீங்க. உங்களுக்கு நீங்க சக்சஸும் அடைய மாட்டீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். பிளான் அப்படின்ற ஒண்ணு பிசினஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எப்பயுமே வந்து நீங்க அடிஷனல் பிளான்ஸ் ஒண்ணு வச்சுக்கணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. பிளான் ஏ வந்து செயல்படலாட்டி பிளான் பிக்கு போகணும். பிளான் பி வந்து செயல்படலாட்டி பிளான் சிக்கு போடணும். இந்த மாரி நீங்க பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்ட்டு வச்சுக்கிறது மூலியமா, இதுல 3 ஏதாச்சும் ஒரு பிளானாச்சும் உங்களுக்கு கை குடுக்கும். அடுத்து 3 ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் யுவர் பிசினஸ். ஃபண்ட் யுவர் பிசினஸ் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த பிசினஸுக்கு வந்து இவ்வளோ மட்டும் தான் போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உங்ககிட்ட வந்து போதுமான அமௌண்ட் இல்ல. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கேப்பிட்டல்ஸ்லேருந்து நம்ம அமௌண்ட் எடுப்போம். கேப்பிட்டல்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து உங்களோட சொத்த கூட கேப்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது கூட ஒரு கேப்பிட்டல் தான். அடுத்து வந்து நீங்க யாருக்கும் தெரியாம சேவிங்ஸ் மாரி வச்சிருப்பீங்கல்ல, பேங்க்ல அமௌண்ட் சேர்த்து வைக்கிறது, அது கூட ஒரு வகையான கேப்பிட்டல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாரி கேப்பிட்டல்ஸ்லாம் நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது நீங்க
விற்று அதில் வர காசை எடுத்து பிஸ்னஸுக்கு போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பிஸ்னஸில் வந்து நல்லா மணி வந்த உடனே அந்த எந்த பொருள் விற்றீங்களோ அதை வந்து நீங்கள் திருப்பியும் காசு கொடுத்து மீட்டு எடுத்துடலாம். இதுதான் ஃபண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடும். நீங்கள் வந்து இழந்த பொருளை வந்து திருப்பியும் காசு கொடுத்து மீட்டு எடுத்த மாதிரி ஆயிடும். அடுத்து வந்து பிக் யுவர் பிஸ்னஸ் லொக்கேஷன். பிக் யுவர் பிஸ்னஸ் லொக்கேஷன்னா இப்போ வந்து நீங்கள் லோக்கல் ஏரியாவில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் கூட ஏதாச்சும் ஸ்டோர் வச்சுருக்கீங்க. அப்படி ஸ்டோர் வச்சுருக்கிறப்ப நீங்கள் வந்து டேக்ஸு எவ்வளோ நம்ம கொடுக்குறோம், அடுத்து இன்கம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வருது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காண்டி? அப்படியே பிஸ்னஸுக்கு போட்ட காசு அப்படியே நம்ம வாங்குறதா? இல்ல. நம்மள வந்து இன்கம் பார்க்கறதுக்காண்டி தான் சம்பாதிக்கிறதே. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான இன்கம் வருதா இல்லையான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுதான் இதில சொல்ல வராங்க. பிக் யுவர் பிஸ்னஸ் லொக்கேஷன்னா அதான். நீங்க ஆன்லைன்ல ஸ்டோர் வச்சாலும் சரி, இல்ல லோக்கல் ஏரியால ஸ்டோர் வச்சாலும் சரி, எங்க ஸ்டோர் வச்சாலும் லீகல் ரெக்யூட்மெண்ட்ஸு, இன்கம் எவ்வளோ வருது, டேக்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் யுவர் பிஸ்னஸ் ட்ரஸ்டர். பிஸ்னஸ் ட்ரஸ்டர்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியாதவங்க அந்த பிஸ்னஸ் ட்ரஸ்டர் அப்படின்ட்டு என்னான்ட்டு பாருங்க. இப்போ நீங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் வந்து பாஸ் மாதிரி. நீங்கள் வந்து என்னென்ன புது புது ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அதை கேட்டு தான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வந்து அதை படி கேட்டு நடப்பாங்க. இந்த ஸ்டோர் வந்து இப்படி தான் இருக்கணும். அப்படி தான் வந்து நம்ம கடைக்கு வந்து அதிக கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் புது கஸ்டமர் யாராச்சும் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடிக்க ஜூஸ் தரணும். அப்போ தான் அந்த கஸ்டமர் வந்து நம்ம கடையை விட்டு போகாமல் நம்ம கடைக்கே வருவாங்க ரெகுலராக. நல்லா கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க, உங்களோட தனிப்பட்ட பொறுப்புகள், அடுத்து உங்களோட வணிக பதிவு தேவைகள், இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் ட்ரஸ்டில் வந்து வரும். இப்போ நான் சொல்லப்படுது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து சூஸ் யுவர் பிஸ்னஸ் நேம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த பிஸ்னஸுக்கு நேம் அப்படின்ற ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் கூட எது தட்டு தருமாடி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நேம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வைக்கிற நேமு இந்த உலகத்தில் வந்து யாருமே வச்சுருக்கக்கூடாது. நல்லா பிராண்டட் ஆக்கணும் உங்கள் நேம்ஸ்லும். நல்லா பார்க்கவே வந்து யூனிக்காக இருக்கணும். இந்த பேர் சொன்ன உடனே இந்த கம்பெனியா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக வைக்கணும் உங்கள் நேமை. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து லைஃப் டைம் வந்து எப்பயுமே வந்து டாப்பில் நிற்கும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க நேம் வந்து இந்த உலகத்தில் வந்து வேறு எந்த கம்பெனியும் வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சாலே போதும். உங்கள் கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்கப் ஆயிடும். அடுத்து வந்து ரிஜிஸ்டர் யுவர் பிஸ்னஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்கள் கம்பெனி பார்த்துக்க போகிறதே இது ஒன்று தான். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கம்பெனிக்கான நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணி அந்த பேரில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டோட நேமை பாதுகாக்கவும் உங்களோட கம்பெனியை பாதுகாக்கவும் இதுவே கரெக்டான நேரமாக கூட இருக்கலாம். உடனடியே நீங்கள் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டையும் அடுத்து வந்து உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோட கம்பெனி அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வச்சுக்கிறது மூலியமா. எவனோ ஒருத்தவன் இது என்னோட கம்பெனி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் கொடுக்கலாம். இது என்னோட கம்பெனி, நான் ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனி வந்து என் பேரில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கேஸ் கொடுக்கலாம். அப்படி கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி திருப்பி அவங்ககிட்டே வந்துடும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கெட் ஃபெட்ரல் அண்டு ஸ்டேட் டேக்ஸ் ஐடிஎஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அடுத்து டேக்ஸ் பே பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே இல்லை, ஒரு சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இந்த ஐடி அட்ரஸ் இருக்குது. இந்த ஐடி மூலியமாகவே வந்து உங்களோட டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் 2 டிப்ஸ் மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிப்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் லைசன்ஸ். லைசன்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி லைசன்ஸ் அப்படின்னா நான் சொல்லிக்கிறேன். இப்போ பைக்குக்கு வந்து லைசன்ஸ் வந்து இல்லாட்டி வந்து ஃபைன் போடுறாங்களா ரூ. 1000 ரூ. 2000 அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கும் லைசன்ஸ் இருக்கணும். அப்படி பிஸ்னஸுக்கு லைசன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு வந்து மாதம் மாதம் அந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க.
எல்லா பிஸ்னஸுக்கும் லைசென்ஸ்லாம் தேவையில்ல. ஒரு சில முக்கியமான பிஸ்னஸுக்கு மட்டும் லைசென்ஸ் தேவை. அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸுக்கு மட்டும் லைசென்ஸ் மோஸ்ட்லி தேவை. சும்மா ரோட்டோரத்துல இருக்கிற கடைக்கு அதுக்குலாம் வந்து லைசென்ஸ் தேவைப்படாது. உங்க பிஸ்னஸுக்கு நீங்க லைசென்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம உங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமே வராது அப்படின்னு தான் இந்த இதில சொல்ல வராங்க. லாஸ்ட் ஒன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓப்பன் யுவர் பிஸ்னஸ் பேங்க் அக்கவுண்ட். நீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், அதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு ஓப்பன் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க செய்ற பிசினஸுக்கு வந்து உங்களால வந்து சரியா டாக்ஸ் கட்ட முடியல அப்படின்னா, டாக்ஸ் ஆஃபீசர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பேங்க்ல இருந்து அவங்களே வந்து தேவையான அமௌண்ட் மட்டும் எடுத்துப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து உங்க பிசினஸ் வந்து பெரிய லாஸ் சந்திச்சுச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்கள்ல பிசினஸ் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு. அதிலிருந்து காசு எடுத்து நீங்க உங்க பிசினஸுக்கே போட்டுக்கலாம். அப்படி தேவையான அமௌண்ட் வந்து உங்க பிசினஸுக்கு போடுற மூலியமா, டவுன் ஆயிட்டு இருந்த உங்க பிசினஸ வந்து திருப்பி வந்து சமநிலையில நீங்க ஆக்கி வைக்கலாம். தேங்க் யூ காய்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து பார்த்ததுக்கு. மத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.